கம்மி நாட்களில் வேறு லெவல் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிடுச்சு எங்களுக்குள்ள. எல்லா வாட்டியும் அப்படி தான் ஆகுது. அதுதான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். சூப்பர். என் ஷூலாம் என் லெஃப்ட் சைடில் இருக்கிற காலை பாருங்கள். அவசரம் ஹார்ன் அடிச்சிட்டானா எங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்க போகிறோம்டா. ஹலோ சிவியன்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நானே இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சோஷியல் எடிஷனை வந்து லான்ச் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து சிட்ரஸும் அக்வாவும் இருக்கிறதுனால நம்மளை ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வைக்கும் த்ரூ அவுட் த டே. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை ஒரு காய் திங்னே சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்மர்லலாம் ரைட் பண்ணும்போது வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஜாக்கெட் போட்டுட்டு இருக்கனால வந்து உள்ள அந்த ஸ்வெட் அப்படியே நின்றும். நம்ம மேலே வந்து வரக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால சோஷியலைஸ் ஆகும்போது அந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அது மாதிரி க்ரௌடில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கிறதுக்காகவே நான் 5 days சோஷியல் எடிஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கான்ஃபிடன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணும். சில மாதத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக தான் இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்மளுக்கு அமைச்சிருந்தாங்க. 5 வந்து லான்ச் பண்ண உடனே அண்ட் சீரியஸாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 சோஷியல், 5 ஆக்டிவ், 5 மவுண்டன் ட்ரெயின், 5 பிளாக்னு சொல்லிட்டு வந்து வந்து 4 விதமான ஃப்ரேக்ரன்சஸ் இருக்கு உங்ககிட்ட. அதுல என்னோட ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா வந்து 5 சோஷியல் எடிஷன். ஏன்னா இந்த ஃப்ரேக்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டாப் நாட்ச் அந்த மின்ட் அண்ட் மேண்ட்ரைன் ஆரஞ்சு உடைய ஃப்ளேவர் இருக்கு. இதோட வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 100 ml. அமேசான், ஃபிளிப்கார்ட், மின்ட்ரால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 40% ஆஃபர் இருக்கு கைஸ். இந்த பாட்டில பாத்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிச்சா கூலா செம்மையா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஷார்ப் லுக்கோட இருக்கு. இப்போ ஃபெஸ்டிவல் சீசனுக்கு வந்து நீங்க வந்து இதை ஒரு கிஃப்டா கூட கொடுக்கலாம் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 100% வீகன், அப்புறம் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், பேசிக்கா வந்து பசங்களுக்காகவே வந்து பண்ணிருக்க ஒரு விஷயம். இது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நம்மளுடைய பாக்கெட்லயே வச்சுட்டு போயிடலாம். வெறும் வந்து பாத்தீங்கன்னா 750 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம வந்து அமேசான், மிந்த்ரான்னு சொல்லிட்டு நிறைய 40% ஆஃபர் மேல போயிட்டு இருக்கு. நீங்க சும்மா ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து வெறும் 50 ml பாட்டில்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து அவைலபிளா இருக்கு கைஸ். சோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இப்பவே போய் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்திருந்தோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயே வந்து லாவோஸில் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் விஷயம் எனக்கு தெரியாது. ரெண்டாவது எங்கள் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தமிழ்நாடு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியவே தெரியாது. அது இல்லாமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா செரி லாக்ஸுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியாது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நல்ல ஹோட்டல். இதை பாரு என்ன டிவி ஓடிட்டு இருக்குன்றது பின்னாடி தாஜ்மஹால் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லாவோஸில் லாங் பிரபாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தோம். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர்லேருந்து வந்திருக்காப்புல. காமிக்கிறேன் பாருங்கள். நேற்று வந்தோன்னே வீடியோவில் பார்க்கறதுக்கு நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு உடனே ஒரு பதிலாக வந்து எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு இன்னது அப்படின்ட்டு நம்ம ஊர் ஆளா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோஸ் பார்க்குறவர் அப்படின்னும் போது யோசிச்சு பாருங்கள். இந்த ஊரில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் தமிழ்நாடு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம ஒரு பெருமையாக இருந்தது, செம்ம ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து காலையில் மறுபடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நம்ம பையன் வந்து ஆஸ் யூஸ்வல் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். நானும் வந்து இவங்க வந்து 2 பேர் மட்டும் வந்திருக்கோம் இப்போ சாப்பிட்றதுக்கு. நம்ம தூக்க கலக்கத்தில் தான் நானும் இருக்கேன். ஸோ அண்ணன் வரணும் எனக்கு காட்டுறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து தோசை வந்துருச்சு அண்ட் சட்னி செஞ்சுருக்காரு அண்ணன். அண்ணன் வணக்கம் சொல்லிடுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப சந்தோஷம். நம்ம செரிலா வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க தானே? ஏன்னா வந்து நான் சொல்ல நம்ப மாட்டேன், சும்மா வந்து அடிச்சு விட்றான்டா நினச்சிப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க, அதனால தான். ஸோ அண்ணன் வந்து இப்போ தோசை செஞ்சு எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ ப்ரோ யூ நோ நீட் ஆஃப் யூஸிங் யுவர் ஸ்பூன் அண்ட் ஆல். You just going to use your hand, okay? Okay, yes, sure. Grab one. Yes. And take some from this. Yes. Yeah, you have right? The side. On the side. Okay. And you can take some. Yeah. Keep it in the side. Just grab a small bite. Yeah. Right? And take it like this. நாங்க இதை நீங்கள் கையில் வைங்க. நீங்கள் வந்து ஹோட்டலில் அவ்வளோ ஹோட்டலில் நீங்கள் வியாபாரம் பண்ணீங்களா, வைங்க நீங்கள் கையில். ரொம்ப நன்றி.
வரேண்ணா சேஃபாக இருங்க. ஊருக்கு வந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக சந்திப்போம். பை பை. ஓகே சன்னிக்கு வந்து தோசை வாங்கிட்டேன். ஹலோ கைஸ், சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங் பிரபாங்கில் இருக்கோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம தாரா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிட்டு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடி பண்ண வேண்டியது இருந்தது. தாராவையும் டைகரையும். சன்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு நடுவில் இந்தியாலாம் போயிட்டு வந்துட்டான். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 hours வந்து வியட்நாம் வந்து கிளம்பி நேரம் வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டே ட்ராங் அப்படின்ற அந்த ஒரு பார்டரை நோக்கி தான் போக போகிறோம். அங்கே போகிற வழியில் வந்து மாங் மோய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊர் இருக்குது. அந்த மாங் மோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. அங்கேருந்து பார்டர் வந்து 30 கிலோமீட்டரு. நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரி டேட் பார்டருக்குள்ள. டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வச்சிருக்கோம். இங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வருது, 7 மணி நேரம் பக்கமாக காட்டுது. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக என்னன்னா வந்து நம்ம ஊருக்காரரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கோவிடுக்கு அப்புறமா சுத்தமாக வந்து வியாபாரமே இல்லை. கோவிடுக்கு அப்புறம் ஏதோ 1-2 அது அப்பப்போ வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். கிட்டத்தட்ட 30 வருஷமாக இங்கே இருக்காராம். நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனசு கேட்கவே இல்லை. அவர் வந்து எதனா ஒன்று பண்ணிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது எனக்கு வந்து. ஏன்னா வயசில் பெரியவரில் அவர், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்வர்டாக இருந்தது. இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவருக்கு எதனா வந்து கொடுத்துட்டு தான் நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சது. இந்த ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 லட்ச ரூபா, 5 லட்சம் கிளிப்பு நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபா பக்கத்தில் வரும். 2500 ரூபா 3000 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கையில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். வியாபாரமே இல்லைன்னும் போது இது மாதிரி எதனா வந்து வந்தால் தானே, அதுவும் நம்ம ஊருக்காரங்க நம்ம சப்போர்ட் பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கையில் கொடுத்துட்டு வந்துட்டேன் கைஸ். அண்ட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பி. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இங்கே இருக்காங்கன்னு நினைக்கும் போது அது ஒரு பெருமை, தனி பெருமை. கரெக்டாக எவ்ரிதிங் இஸ் செட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள், தாராவில் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன். தாரா இங்கே நிற்கிறா நம்மளுக்கு. ஸோ நம்மளுடைய ஜிம் இருக்கார்ல, நம்மளுடைய டெக்னீஷியன், பைக் ரெடி பண்ண டெக்னீஷியன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரேன் அப்படின்னாரு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஓகே, தாராளமாக வாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லாங் பிரபாங்லேருந்து 2 hours வந்து வியட்நாம் போக போகிறோம், வியட்நாம் நாட்டுக்கு. ஸோ இந்த பார்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ரூட் வழியாக தான் இங்கே போக போகிறோம். இன்றைக்குடைய டெஸ்டினேஷன் இது தான். ஓகே கைஸ், ஆல் செட். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 11:16 ஆகுது, 11:15 ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மழை பெய்யல, ஆனால் வெயில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஓகே கைஸ், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அண்ட் ஓம் நம சிவாய. இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருக்கணும். லாஸ்ட் டைம் போய் ஆகிடக்கூடாது. ஏன்னா இப்போ தான் வந்து கிளச் பிளேட்ஸ்லாம் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் இருக்குது, 95 ஃபியூவல். ஸோ அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். அப்பா வண்டியை மூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. கொஞ்சமாச்சு காற்று அடிக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ வேர்த்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ப்ளூடூத் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், கனெக்டே ஆக மாட்டேன். அதனால் ஃபோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் கனெக்ட் பண்ணிட்டேன். எந்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நான் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும் அடுத்த வாட்டியும். ஓகே மக்களே, இந்த ஒரு பெட்ரோல் பங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 95 ஃபியூலே இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே ஃபியூலை போட்டுருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து 2,62,040 ரூபா ஃபியூல் ரேட்டு. கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஓகே, பாத்தில் தான் பே பண்ணி ஆகணும். ஆனால் என்கிட்ட கேஷ் இல்லை. டு தே ஹேவ் கார்டு? கார்டு? நோ கார்டு? Yeah, bath is okay. Bath is okay, right? Because you're going to go back to Thailand. Yeah, as you said, I don't have any cash. Okay guys, fuel போட்டாச்சு finally. Hey, finally. Good pick, huh? Yeah, good pictures. Good for me. Okay மக்களே, fuel போட்டாச்சு. Let's go. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 288 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறோவே நம்ம. ஃபியூல் ஃபுல் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஃபியூல் போதும் நம்ம வியட்நாமில் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஸோ எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 91 போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் ஃபியூல் போட வேண்டியதில்லை. மேபி சன்னிக்கு போட வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். நட் ரோட்லேயே வண்டியை போட்டு நின்று என்ன பண்ணுது. ஆனால் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த பிக்கப் ட்ரக் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இருக்கும். என்ன டேம்னு சொல்லிட்டு தெரியல, மேலே சைனீஸில் எழுதியிருக்கு. இந்த நாட்டில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் உடைய ஆதிக்கம் வந்து அதிகம் கைஸ். இங்கே வியட்நாமு, கம்போடியா இந்த இடத்துலலாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து கேட்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம். என்னப்பா இது சமாளமாக இருக்குன்னு பார்த்தா ஆழமே இல்லாத மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜிம்லாம் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய், குட் லக்.
கம் டு இந்தியா. Yeah, we will see you. ஓகே. ஸோ விடை பெற வேண்டிய நேரம் வந்து விட்டது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 235 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம கூட வந்திருக்காங்க. 50 கிலோமீட்டர். அண்டு ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்டோவையும் கனெக்ட் பண்ணிட்டேன். నేను అట్టే పిలుస్తాను పుక్కి. Okay, guys. All the best. போ பாய் பாய். See you soon. கம்மி நாட்களில் வேறு லெவல் ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு எங்களுக்குள்ள. ஓகே, ஃபைனலி விடை பெறுகிறோம். கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம வழி தனி வழி, நம்மளும் கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக கை ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது கைஸ். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4-5 நாளாக வந்து நாங்கள் தான் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கோமா. அதான் மறுபடியும் வந்து இந்த இடத்துக்குலாம் வருவோமான்னு தெரியல, இந்த கண்ட்ரிக்கு வருவோமோன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்குல்ல. கைண்ட் ஆஃப் கோயிங் டு மிஸ் தட். அண்ட் நாங்கள் டச்சில் தான் இருப்போம் வாட்ஸ்அப்பில் அதில் எதுலன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் வந்து நேரில் அந்த ஒரு ஃபன்னு ஜாலியாக சுற்றிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக லாங் பிரபம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டேன். எல்லாருக்குமே அங்கே இருக்க யூரோப்பியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் செம்ம க்ளோஸ் ஆகிட்டேன். ஃபைன் செம்ம ஒரு அட்டகாசம். ஆனால் பயங்கரமான அட்டகாசம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நாங்கள் அடித்த கூத்து. நாங்கள் லாங் பிரபாங்கில் போயிட்டு செரி அப்படின்னா வந்து ஃபியூச்சரில் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். அங்கே இருக்க கடைக்காரங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் டூரிஸ்ட்டுகளுக்கு டூரிஸ்ட்டுங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறந்துடுவாங்க. அங்கே இருக்க கடைக்காரங்களாம் மறக்கவே மாட்டாங்க என்ன. ஏன்னா அவங்க லோக்கல் லாங்குவேஜ் கற்றுக்கிறேன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு கூத்தாக அடிச்சுட்டு இருந்தேன். நான் போட்டு எல்லாரையும் சாவடிச்சிட்டு இருந்தேன் கற்றுக் கொடுக்க சொல்லி. அண்ட் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய லாஸ்ட் டே லாவோஸில். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து 233 கிலோமீட்டரு, 5 மணி நேரம் காட்டுது கரெக்டாக. அண்ட் கூகுள் மாதாஜியில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கிடையாது. மேப் மட்டும் சும்மா இதுக்குன்னு போட்டு வச்சிருக்கிறேன். இல்லை நான் நெட் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரீரூட்டிங்னு சொல்லிட்டு எங்கேயோ ரீரூட் பண்ணி விட்றோம். நம்மளை நெட்டை கனெக்டே பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து மேலே ஏறி ஜாம் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்லஷ்ஷில் போய் மாட்டின்னு அந்த சேத்துல. ஸோ அந்த ரூட்டு எடுக்காமல் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். தட் வந்து வேறு ஒரு ரூட் இருக்குது, ஹைவே இருக்குது, அந்த ஹைவே வழியாக போயிருந்தோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக இப்போ நடந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த ரூட்டில் வந்து நல்லது பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த சைடு போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு, ரோடு பட்டு மோசமான ஒரு கண்டிஷனில். ஸோ அதுதான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ எல்லாமே வந்து நன்மைக்கே நடக்கிறது எல்லாமே. நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி வெயில் பட்டையை கலப்புது. இந்த ஒரு 100 கிலோமீட்டருக்கு தான் கைஸ் இந்த ஒரு தலைவலி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஒரு 48 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே ரோடு. அதுக்கப்புறம் ஹைவே நம்பர் 13லேருந்து நம்ம வந்து மாறிடுவோம். மாறினதுக்கப்புறம் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 184 கிலோமீட்டர் இருக்குது. 3 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். லாவோஸ் விட்டு எப்படா எக்ஸிட் ஆகுன்ற அளவுக்கு இருக்குது இந்த ஒரு ரோடு கண்டிஷன்ஸு. பெரிய பள்ளங்க, சின்ன பள்ளம் இருந்தால் பரவாயில்ல. இதை வந்துச்சு பாருங்கள், அதுக்குள்ளே சொல்லி வாய மூடல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும் இன்னும் 800 மீட்டரில். இதுக்கப்புறம் ஹோப்ஃபுல்லி ரோட்ஸ் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டுலாம் எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஓகே மக்களே, இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் எடுக்கணும். ஓகே, 76 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு. இந்த மாதிரியே இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை கைஸ், இந்த பள்ளமேடு இல்லாமல். டாட்டா பாபாய். இது பாருங்கள், லாவோஸுடைய ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டீரியரான ஒரு கிராமம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரோட் சூப்பராக இருக்குது கைஸ். வாய் வெஸ்டனா வாவ் இதெல்லாமா வேணும் நமக்கு. ஓடுறா தம்பி பெண்டை, அப்படியே படுத்துகிட்டே போயிடாத. ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் பட்டையை கலப்புது. ஓஹோ ஃபுல்லாக ட்ரக்ஸு வேறு. இன்னும் மோஸ்ட்லி ஒரு 29 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வந்து சின்னதாக எதனா ஒரு பிரேக் எடுத்தால் எடுப்போம். 100 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் வந்து வாட்டர் அதெல்லாம் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஃபுல்லாக டீஹைட்ரேட்டிங்காக இருக்குது செம்மையாக. சுத்தமாக முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங் வர மாதிரி வந்து மோஷன் சிக்னஸ் ஆகிடுச்சு.
ரோடு வளைஞ்சி ஒரு 15-20 கிலோமீட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வரல நாங்கள் மேலே. இன்னும் வந்து சன்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி ஆளே காணும். நானாச்சும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோடில் அங்கங்கே மண் சரிவு இருக்குது. ரோட்லேயே ஃபுல்லாலாம் வந்திருக்கு. எனக்கு பேசுறதுக்கே முடியல கை. அவ்வளோ ஒரு மோஷன் சிக்னஸ் ஆகுது. இந்த ரோட்ஸில் மட்டும் ஏன் அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம எவ்வளோ காட் ரோட்ஸில் ஓட்டியிருப்போம். ஸோ இன்னும் வந்து ஒரு 10-11 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் எடுக்க போகிறேன். ஒரு மாதிரி செம்மையாக அந்த ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சாவடிக்குது. பின்னாடி அந்த ஜீவன் என்ன ஆச்சுன்னே தெரியல. பொறுமையாக வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வேறுங்க கைஸ், நடு ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சிருக்கேன். அடா பாவி பாயலே கைஸ். கருவம் இந்த கருவத்தெல்லாம் நான் பார்க்கலையே, தலையில் எழுதி வச்சிருக்கேன். நான் கூட வண்டி குளிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா பாவி பைய அம்மனமாக குளிச்சுக்கிட்டு இருக்காரே நடு ரோட்டில். ஐயோ, ஆல்ரெடி வந்து தலை சுற்றுது. இப்போ அந்த இலவை வேற பார்த்துட்டேன். முடிஞ்சு கருவம் போங்கப்பா, முடியல என்னால். வாமிட் வருது எனக்கு. நிப்பாட்டி சோடா குடிக்கணும், எல்லாம் வேலைக்கு ஆகாது. அது இல்லாமல் மோஷன் சிக்னஸ் ஆகிறதுக்கு இன்னொரு மெயினான ஒரு ரீசன் என்னென்னா, இந்த ஊரில் வரக்கூடிய ஸ்மெல்லு. அது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே பரட்டுது. அந்த ஒரு ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு பரட்டுது. அதனால தான் நான் இன்னும் இதை ஓப்பன் பண்ணி காற்று கூட வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிகிட்ருக்கேன் நான். இங்கே ஒரு பைக்கிங் குரூப் ஒன்று போயிட்டுருக்கு. இவங்களாம் வந்து இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பைக்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்க பிரேக் எடுத்துட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே மூவ் ஆகி வந்துட்டோம். எங்கன்னா நிப்பாட்டலான்னு பார்த்தா நல்லதாகவே இல்லை கைஸ். எங்கேயுமே எல்லா இடத்துலையும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. முடியல. ஆமாம், நிழல் இருந்தால் வியூ இல்லை, வியூ இருந்தால் நிழல் இல்லை. பின்னாடி ஒரு ஜீவன் உயிரோட வருதானே தெரியல. நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், எனக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் சிக்னஸ் ஆகலை. சன்னிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மோஷன் சிக்னஸ் தான். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து தலை கிருக்குன்னு சுற்றுது. சுத்தமாக முடியல. கூட அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டிங் வருது கைஸ். ஐயோ முடியல. இது என்னடா எங்களுக்கு வந்த சோதனை. எவ்வளோ காட் ரோட்டில் ஓட்டியிருக்கோம். வாசனை தான் கைஸ் மேட்ரு. ஏதோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரட்டுது அந்த வாசனை. ஐயோ சுத்தமாக முடியல கைஸ். போகிற வரல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு கடையில் எலுமிச்சம்பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். இடம்லாம் சூப்பராக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. பட் ஆனால் இந்த ஒரு மோஷன் சிக்னஸ் தான். சன்னி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இடத்துல நிப்பாட்டி வாமிட்லாம் பண்ணிட்டானா. அதனால் முடியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கேன். பல கடிச்சிக்கிட்டு இன்னும் அதிகமாகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ நிப்பாட்டிட்டு மறுபடியும் வந்து வண்டியில் ஏறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா ஒன்ஸ் நான் வாமிட் பண்ணிட்டேன்னா வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அவுட் ஆயிடுவேன் நான். எனக்கு தெரியும் நல்லாவே என்னை பற்றி. அவ்வளோதான், அந்த இடத்த விட்டு நான் நவரவே மாட்டேன். என்னால் முடியவே முடியாது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை கிருக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சிருது எனக்கு. இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 141 கிலோமீட்டர் இருக்குது. 141 கிலோமீட்டர் காட்டு ரோடு தான் கைஸ். ஐயோ என்னடா இப்படி வயிற்றெல்லாம் பரட்டுது. அப்படியே வந்து ஹாய்டா தம்பி பாய். எங்ககிட்ட எலுமிச்சம்பழம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபுல்லாக வந்து இந்த பழம் அது மாதிரி தான் இருக்குது, எலுமிச்சம்பழம் இல்லை. இவங்ககிட்ட வேறு எலுமிச்சம்பழம் நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. அது வேறு ஒரு பெரிய வேலை அது. சின்ன பையா அவன் பாருங்க கோழி எப்படி பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் கைஸ். அத்தாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கவுந்துட்டுருக்குது. லாரி கவுந்தா கூட பரவாயில்ல. ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. ஏன்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொழந்துக்கிட்டு ரோடு இப்படி மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது. பள்ளம்லாம் கிடையாது, ஃபுல்லாக பொழந்துக்கிட்டு மேலே வந்துருக்கு. ஐயோ இந்த வாசனை சுத்தமாக முடியல. ஷிட். கேமராவில் மட்டும் அந்த வாசனைலாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் விட முடிஞ்சதுன்னா எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நேரத்துக்கு வாந்தி எடுத்துகிட்டு இருப்பீங்க நீங்கள். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இப்போ டைவர்ஷன் எடுக்கணும். ரைட் எடுத்து போகணும். நம்ம 106 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். பயபுள்ள பின்னாடி எங்கே வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. மோஸ்ட்லி இங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெடிக்கல் ஷாப் முன்னாடி நிற்பாட்டினேன். ஸோ வந்து வந்து இந்த வாமிட்டிங் சென்சேஷன் ஏன்னா வந்து டேப்லெட்லாம் வாங்கி வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயிற்றெல்லாம் பரட்டி எடுத்துருச்சு கைஸ். சுத்தமாக முடியல. ஸோ காத்திருப்போம். ஓகே மக்களே, வந்துட்டான் நம்ம பைபிளில். எலுமிச்சம்பழம் வெற்றிகரமாக வாங்கிட்டானா. எனக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் குடுறானா. ஒன்று தான் வாங்கினேன்னா படுபாவிப்ப. எனக்கு எலுமிச்சம்பழம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் நார்மல் ஆகிட்டேன். பேக் டு நார்மல் ஸ்டேஜ். கொஞ்ச நேரம் நிப்பாட்டி ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கணும். இன்னும் 106 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். ஹோப்ஃபுல்லி இதுக்கப்புறம் வந்து ரோடு கொஞ்சம் பெண்டு குறையும் நம்புகிறேன். பெண்டு கையிலுது எங்களுக்கு. சின்ன பசங்க எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து அப்படியே வியப்பாக பார்க்கும்போது அது ஒரு தனி ஒரு கெத்தாக இருக்குது அப்படியே. ஸோ சன்னி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் போட்டான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு இன்னும் 450 கிலோமீட்டர் இருக்குது கைஸ் ஃபியூல் ரேஞ்சு. அப்பா இங்கே பாருங்க செல்லாக்குட்டி இல்லடி இப்படி மைலேஜ் தர அதிசயமா. கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் ஓடிட்டோம் கைஸ் நம்ம.
ஃபியூல் போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து இன்னும் 450 கிலோமீட்டர் காட்டுது. அப்புறம் 650 கிலோமீட்டர் மைலேஜ் ஃபுல் டேங்குக்கு 30 லிட்டருக்கு. வேற லெவல். சண்டி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மூக்கால அழுவோம். ஏமாந்து புட்டியடாப்பா புள்ள. இப்போவே என் பேச்சை கேட்டிருக்கலாம். அவனுக்கு இதே மாதிரி தினமும் கலாய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாவடிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் மெக்கானிக் ஷாப்பில் எங்கே பார்த்தாலும் சரி, அது வேலைக்காகாதுங்க, அது அவ்வளோதான் அப்படின்ட்டு கலாய்க்கிறது. ஆனால் கடைசியில் அது பேட் வலுன்றதுனால கிளச் பிளேட் போனப்போ வந்து அவன் வண்டி தான் மூவ் ஆச்சு, நம்மள்ட்ட மூவ் ஆகலை ஹைட்ராலிக்குன்றதுனால. பாருங்க எவ்வளோ சைனீஸுடைய ஆதிக்கம் இங்கெல்லாம். ஆக்சுவலாக இந்த லோக்கல் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து சைனாக்காரங்க ஆதிக்கம் பண்ணுறது பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஒரு ஆதரவு. இங்கேருந்து சைனாக்கு ட்ரெயின் விடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊருடைய கரன்சி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏறுனதா சரித்திரமே கிடையாது. அதுக்கான வேலை எதுவுமே பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புலம்பிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் இருக்கவங்கலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, 1 லட்ச ரூபாய் நோட்லாம் இருக்குது அப்படின்னும் போது எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருடைய எக்கனாமி வந்து டவுனாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை பாருங்கள், ஃபுல்லாக சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு, சைனீஸ் எங்கே பார்த்தாலும் சைனா. இங்கெல்லாம் இந்த ஊர்லலாம் இதை பாருங்கள், சைனா மொழியில் தான் எழுதியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது லாவ், ரைட் சைடில் இருக்கிறது சைனா மொழி. எதுக்கோ ரோடெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாங் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம வந்து இப்போது கன்னியாகுமரி சைடு போகணுன்னா அங்கே வந்து ஒரு ஸ்லாங் பேசுவாங்க, நம்ம மதுரை சைடு போனோம்னா வந்து அங்கே ஒரு ஸ்லாங்கு. ஸோ அது மாதிரி ஸ்லாங் டிஃப்ரெண்ட் ஆகும் பார்த்தீங்களா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாவ் அப்படின்ற அந்த ஒரு மொழி தான். ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஸ்லாங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இவங்களுக்கு. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து எத்தனை மொழி இருக்குது நம்ம இந்தியாவில், அது மாதிரி இல்லாமல் இந்த நாடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ்நாடு அந்த அளவுக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்லாங் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ், லாங்குவேஜ் ஒரே லாங்குவேஜ் தான். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க அங்கங்கே செட்டில் ஆகிடுறாங்க. அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து கேட்டேன் அவங்கக்கிட்ட, இது வந்து லோக்கலில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேறு வழியே கிடையாது. அவங்களாம் வந்து இங்கே வந்தாங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு காசு, அதனால் வந்து எங்களுக்கு வேறு வழியே கிடையாது. அதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும். இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க தான், இந்த நாட்டுக்காரங்க தான் வந்து இது பண்ண முடியும். அந்த நாட்டுக்காரங்கன்னா அப்படிலாம் கிடையாது. யார் வேணால் வரலாம், யார் வந்தாலும் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், யார் வேணால் இங்கே பிஸ்னஸ் பண்ண முடியும், பிஆர் வாங்க முடியும், பர்மனெண்ட் ரெசிடென்ட்டு. 96 கிலோமீட்டர் டோட்டலாக இருக்குது. அண்டு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான் 96 கிலோமீட்டரும். எங்கேயுமே லெஃப்ட்டு ரைட்டுலாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், ஃபுல்லாக ரைட் சைடில் அந்த ஆறுடைய இதில் எல்லாத்துலேயும் வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போயிருக்கு அப்படியே. கேஷ் ரோடு நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு சின்ன ஒரு ரோடு. ஸோ பொறுமையாக உருட்டிக்கிட்டே போனோன்னா ஒரு 2 மணி நேரத்தில் போயிடுவோம்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிடுவோம். ஃபஸ்ட் இந்த ரோட்டில் எப்படி நான் இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இங்கே யாரும் ஹார்ன் அடிக்கக்கூடாது. ஹார்ன் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் கடுப்பாயிடுவாங்க. அதனால் அப்படியே வந்து நானும் அவனே வழி விடுவான்னு போயிட்டுருக்கேன். பட் ஆனால் வந்து வழி விடுற மாதிரியே தெரில. மனுஷன் பரட்டிக்கிட்டு போயிட்டுருக்காப்புல. பாருங்கள், ஃபுல்லாக மண் சரிவு எப்படி ஆயிருக்கு பார்த்தீங்களா. அங்கங்கே வந்து ஆஹா வழி விட்டாப்புல. தேங்க்யூ. அப்பா ஷிட், ஸ்லோவா ஸ்லோ. எப்போ எவ்வளோ பெரிய பள்ளம் ரைட் சைடில் திடீர்னு தெரியவே மாட்டேங்குது கைஸ். இப்போ பள்ளம் வருதுன்ட்டுன்னு திடீர்னு பார்த்தா பள்ளம் வந்துடுது கிட்ட வந்ததுக்கப்புறம் தான். ஓ எங்கே போயிட்டுருக்கோம் என்னன்னே தெரியலையே கைஸ். இங்கே பாருங்கள், ஐ ஹேட் திஸ் ஸ்லஷி பார்ட். ஸ்லஷ் இருந்தாலே எனக்கு கடுப்பாகும். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம், திடீர்னு வலிக்கு விட்டு வாரி வந்துடுவோம். வீடு கட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது. என்ன இடம்பா இது எப்படி இருக்குது. அந்த சின்ன பையனை பாருங்களா, பாருங்க நாட்டோட கொடியெல்லாம் கட்டிட்டு யாரோ வராங்க கைஸ். என்ன இடம் இது, என்ன இப்படி இருக்கு. தம்பி பொறுமையா வா. என்ன இடம்னே தெரியல, படு மோசமாக இருக்குது. எங்கேயோ பயங்கர உள்ளுக்குள்ளே இருக்குன்றது மட்டும் தெரியுது எங்களுக்கு. ஃபுல்லாக பாருங்கள் லேசான மண். வேறு வழி இல்லைப்பா. என்டியூரோ ப்ரோ மோட்லாம் இல்லை, என்டியூரோ மோடை போட்டுப்போம். ஏன்னா பெரிய பெரிய குழிலாம் திடீர்னு வருது. என்டியூரோ ப்ரோ மோட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீல் ட்ராக்ஷன் ஆஃப் ஆயிரும். ட்ராக்ஷன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மண்ணுக்கும் அதுக்கும் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா கூட. அங்கே பாருங்கள் ஏதோ ஒரு லாரி கவுந்துட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நாற்றடிக்குது இடம், பயங்கர ஒரு நாற்றடிக்குது. இங்கே பாருங்க கைஸ், உள்ளே போய் சொல்லிட்டு இருக்காப்புல. அத்தாடி கவுர வேண்டிய பொசிஷனில் இருக்குது. இங்கே வேறு வந்து பார்த்தீங்கன்னா மரம்லாம் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தாக விழுந்து கிடக்கு. தம்பி பொறுமையாக வாப்பா. டயரில் கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். டயரை வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. கேம்பெயின்லாம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன ஊருனே தெரியல நமக்கு. இவங்க வயர்லாம் அருந்து விழுந்துருக்கு. ரைட்டு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து நம்ம சொல்லி எப்போ பார்த்தாலும் இந்த கடைசி ஒரு 80 கிலோமீட்டர் நம்மளை இப்படி சாவடிக்குது. ரோடு க்ளோஸ் தான் இருக்குது, வேலை பார்த்துட்ருக்காங்க ரோட்டில். இந்த வாரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக இதுதான் நம்மளை வந்து வலிக்கு விட்டுரும்.
எல்லா வாட்டியும் அப்படி தான் ஆகுது, அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். 84 kilometers மோர். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க ரோட. போவோமா? 2 ரூம் மூட்டில் தான் வச்சுருக்கேன். நான் வந்து பொறுமையாக இன்னைக்கு கால் ஷூ காலி, அது தெரிஞ்சு போச்சு. ஆனால் வலிக்கு மட்டும் வந்துடக்கூடாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்லஷ். ஃப்ரண்ட் பிரேக்கில் கையை மட்டும் வைக்கவே கூடாது, கை போகவே கூடாது ஃப்ரண்ட் பிரேக். அத்தாடி இதே மாதிரி தான் ஆச்சு அங்கேயும். ரோடு ஃபுல்லாகவுமே அப்படி தான் கைஸ் இருக்குதுங்க. ஏன்னா நம்ம முன்னாடியும் வண்டிங்கெல்லாம் போயிட்டுருக்கா, அவங்க பிரேக் அடிச்சு நிப்பாட்டாங்கன்னா முடிஞ்சிடும் நம்ம சொல்லி. சூப்பர். என் ஷூலாம் என் லெஃப்ட் சைடில் இருக்கிற காலை பாருங்கள், சன்னியும் கிராஸ் பண்ணி வந்துட்டான். ஓகே, வேறு லெவல். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். அரை மணி நேரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனே பண்ணி விட்டாங்க. என்னால் அட்லீஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்களே. நேற்று தாங்க துவச்சி போட்டேன் ரைடிங் பேண்ட்டெல்லாம். ஐயோ கடவுளே, மறுபடியும் எல்லாத்தையும் துவைக்கணுமா? அடுத்து 93 கிலோமீட்டருக்கு இதே நிலமை தான் எங்களுக்கு. இதே ரோட்டில் தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ரோடுக்கு வந்துருக்கிறோம். இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா போதும். இன்னும் மேலே ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறும்னு நினைக்கிறேன் ரோட்ஸ். இப்போ இல்லை மட்டும் ஸ்லஷ் வந்துடக்கூடாது கைஸ். ஏன்னா அப்படி தான் நாங்கள் கிளச்சை பர்ன் பண்ணுவோம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாசுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம் பொறுமையாக. தடி நல்ல வேலை பயவில் காமிச்சு விட்டு போயிடுச்சிங்க குழி இருக்குன்னு. தடி கடவுளே, ஏன் இப்படி பாருங்க, ரொம்ப மோசமான ஒரு ஏவோ. எங்களுக்கு இன்னைக்கு டைம் சுத்தமாக சரியில்லை போல இருக்கு. ஐயோ கடவுளே, இந்த பாருங்க மண்ணு எப்படி இருக்குன்னு. அங்கே மட்டும் அந்த வண்டி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா முடிஞ்சு. இந்த பாருங்க வீல் எப்படி சுற்றுது பார்த்தீங்களா? அவ்வளோதான் கைஸ், சுற்றிருச்சு கைஸ் வீலு. சுற்றிருச்சு கைஸ், மாட்டிக்கிச்சு கைஸ் வண்டி. நம்ம இந்த தண்ணி ஓட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஓட்டத்துக்கு மேலேயே போயிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிட் ஆக மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த மாதிரி வந்து இதுவான இடத்துல போனோன்னா மாட்டிப்போம். இப்படி வந்தால் வரலாம்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். நம்ம ஐடியா என்றைக்கு பழிக்காமல் இருந்திருக்கு. அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்தோம் வண்டியை. பட் ஆனால் வந்து கோப்ரோ வந்து சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு போல இருக்குது. எங்கே ஆஃப் ஆச்சுன்னா கவனிக்கல நான். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஒரு பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடச்சுன்னா வந்து பொதுவாக நாங்கள் வந்து பூந்து போயிடுவோம். பட் ஆனால் வந்து கேப்பே கிடைக்கல. ஓகே, வண்டியெலாம் மூவ் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேரத்தில் வந்து தெரியாமல் நம்மக்கிட்ட வந்து என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தட்டப்போதுரா கைஸ். இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனு. எப்படி வந்து இங்கேருந்து நாங்கள் டேக்கிள் பண்ணி வெளியே போகிறோம் தான் தெரியல. அங்கே எத்தனை இடத்துல இதே மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வராதிங்கன்றாங்க. ஏய் சனி, ஓகே எங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்க போகிறோம்டா. எதுலாம் விட்டு எடுத்துகிட்டு போக இருக்கு. ஓகே, நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஒர்க் பண்ணலன்னா பிரச்சனை கிடையாது. ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. అక్కడ సన్నీ వర్క్ జరుగుతుంది అక్కడ. ఈ ఒక వెహికలే. நாங்கள் வந்து எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. அப்படியே பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக மூவ் ஆனதுக்கப்புறமா நம்மளும் மூவ் ஆகி போவோம். ஏன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவும் நடந்துட்டு இருக்கு போல இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ டிலே. கொரோனா நாங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். இந்த ரைடிங் கேர்ஸ்லாம் இங்கே போட்டுக்கிட்டு முடியல சுத்தமாக. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் எங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறுன்னு பார்த்துட்ருக்காங்க. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக ஜாம் ஆகிருக்கு, ஃபுல்லாக ஜாமா. இப்போ இந்த ட்ரக்கு எங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிச்சுன்னா முடிஞ்சுங்க சொல்லி. மாட்டிராத கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து கேப் விட்டு தான் நம்ம போனோம். எனக்கு லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பசி மயக்கத்தில் வந்து கிறுக்கல் ஆகுது. அது இல்லாமல் இந்த கியர்ஸ்லாம் போட்டு ரொம்ப நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்ததில் பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி வெளியே வந்தாச்சு. நம்ம ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அந்த ஒரே ஒரு லாரி அதை மட்டும் ஸ்டார்டிங்லேயே ஓவர்டேக் பண்ணியிருந்தாலும் நாங்கள் எப்போயோ வெளியே வந்துருப்போம். வேலை இங்கே பாருங்கள், வாட்டர் கிராசிங்கா, சூப்பரு. வாட்டர் கிராசிங் இல்லை, சேர் கிராசிங். அப்பாடா, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ரோடுக்கு வந்திருக்கும். ஆனால் இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காதுன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. அப்பப்போ இந்த மாதிரி நல்ல ரோடு வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஆகாது. ஏன்னா போன வாட்டி நாங்கள் ரொம்ப பயங்கரமாக ஹீட் பண்ணிட்டோம். ஐயோ ஃபுல்லாக புழுதி கைஸ். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம்ண்ணா, வேறு லெவலில். இதுதான் எவ்வளோ கேவலமாக இருக்கும் ரோட்ஸு, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நேச்சர் சீனிக்காக இருக்கும். மழை மட்டும் பெஞ்சிருந்தது, இந்த இடத்துலலாம் காலி ஆகிருப்போம் நாங்கள்.
லிட்ரலாக அந்தளவுக்கு மண் இருக்குது. அவசரம் ஹார்ன் அடிச்சிட்டானா மாட்டினியா? எதுக்கு இந்த அவசரம்? ஒரு 5 நிமிஷம் நின்று போனாலும் பரவாயில்ல, சேஃபாக போகணும். வர சொல்கிறானா? ஓகே ரைட்டு. ஏய், இந்த ரோட்டில் நான் எப்படா எடுத்துகிட்டு போவேன்? வேறு லெவல் தலை. நீங்கள் இதுக்கு நான் மூடிட்டு அப்படியே போயிட்டு இருந்துருப்பேன். அவங்க கூட அவனை வேறு நான் திட்டேன். லூசுப்பா. இங்கெல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருக்காங்கன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் எப்படி தான் இவங்களுடைய வாழ்வாதாரம்லாம் இருக்குன்னு தெரியல. தண்ணி பாட்டில் வாங்கலாம் அப்படின்னு நினச்சானா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை கிடையாது. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்குது. பாதி ரோடு சரிஞ்சு போயிருக்கு, பாதி ரோடு தான் இருக்குது. அதுவும் திடீர்னு ஃபுல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது டர்னிங்கில் மட்டும் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இருட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இப்போ வந்து பிரச்சனையே. என்ன டவுட் வருதுன்னா, இந்த ரோடை பார்த்ததுக்கப்புறம் அங்கே கூகுளில் காமிச்ச மேப்பில் காமிச்ச ஹோட்டல்லாம் இருக்குமானே எனக்கு டவுட்டாக இருக்குது. அங்கே டேன் ஆகும்போதே பார்த்துட்டேன் பெரிய சைஸ் வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து டவுன் இல்லைல்ல, அதனால் வந்து அவங்க பிரேக்லாம் போட்டு எல்லாம் போட்டு நிப்பாட்டுறதுக்கு நம்ம வந்து நிப்பாட்டிடலாம் சின்ன வண்டி. அதனால தான் நிப்பாட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மருதாணி வாசனை காய்ச்சி. நம்ம ஊரில் அந்த மருதாணி இலை வாசனை இருக்கும்ல, அந்த வாசனை அடிக்குது. நல்லாயிருக்கு. இப்போ தான் இன்பமாக இருக்கிறது. இவ்வளோ நேரம் கப் அடிச்சுட்டு இருந்தது. அகைன் ஃபஸ்ட்டு ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்கள். ஓ மை காட், நேரத்துக்கு வாரி இருந்திருப்பேன் நான். பொறுமை பாப்பா தம்பி, பொறுமை. இங்கெல்லாம் வந்து வழுக்கும் பயங்கரமாக வழுக்கும். இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வந்து ஆக்டிவ் கன்னி வெடிங்கெல்லாம் இருக்குது அங்கங்கே. எங்கே அதிகமாக இருக்குன்னா கம்போடியாலையும் வியட்நாமில். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோங்லாக்ஸ். ஐயோ, சன்னிக்கு வந்து வலிக்கிறாது. நிற்போம் வந்துடட்டும். ஓகே, அந்த இடத்துல அந்த லாரி கிட்ட நின்றுட்டுருக்கான் போல இருக்கு. அந்த லாரி மூவ் ஆகிறதுக்கு மேபி மோஸ்ட்லி. அப்படி போய் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மறுபடியும் அந்த சேத்துக்குள்ளே போயிட்டு நான் மாட்ட விரும்பலை. அந்த டைம் நம்ம இங்கே அப்படியே ஓரமாக நிப்பாட்டுவோம். அந்த கல்லை நிப்பாட்டி அந்த ஜூஸ் கீஸ் குடிச்சிட்ருப்போம். வரட்டும், ஃபஸ்ட்டு தண்ணியை வாங்கி குடிப்போம். ஹலோ டும்பலக்கா. ஹாய், வாட்டர் பாட்டில். இதெல்லாம் பார்த்தா குடிக்கிற தண்ணி மாதிரி தான் இருக்கா? வந்துட்டான். How much? 50,000 ரூபா. ஓகே, தேங்க்யூ. ஓகே கைஸ், சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாட்டர் பிரேக்கு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா மூஞ்செல்லாம் மண்ணாயிருச்சு. மூஞ்சி மண்ணாச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடும் கண்ணு. இன்னும் வந்து 36 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வியட்நாம் பார்டர் 136 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. கைஸ், இன்னும் 74 கிலோமீட்டர் இருக்குது. 1.5 மணி நேரம். 7:30 மணிக்கு போகும் காட்டுது. செத்தம் இன்னைக்கு. இன்னும் வேகத்தை கூட்டணும். இந்த ஊரில் எல்லோரும் இப்போ எங்களை தான் பார்த்துட்ருக்காங்க. சலோ. ஓகே கைஸ், 74 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரைட் ரோடு. ஐயோ, இந்த ரோட்லலாம் நைட்டில் ஓட்டணுமா? ஏன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நக்சலைட் ஏரியா. எங்களுக்கு இன்றைக்கி ஏதோ இருக்குது, சம்பவம் இருக்குது இன்றைக்கி. ஓகே கைஸ், இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் தப்பாக போட்ட ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பரட்டிட்டு வந்துட்டேன் கைஸ். நம்ம பையன் வந்து எப்படி வரான்ட்டுன்னு தெரில. நான் வந்து அவன்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த வேகத்தை கூட்டு அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா இருட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னும் 38 கிலோமீட்டர் இருக்குது டெஸ்டினேஷனுக்கு. ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான், அதனால் அந்த பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட காட் ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் கூகுள் மாத்தாச்சு டைமை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே எப்படி நிற்க போகிறதில்ல, நம்ம ஒரேடியாக அடிப்போம். கிட்டத்தட்ட ½ அன் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 கிலோமீட்டர் ஓடிருக்கோங்க காட் ரோடில். சூப்பர். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் ஏரியா மாதிரியே ஃபீல் ஆகுது கொஞ்சமாச்சும். இவ்வளோ நேரம் என்னடா இது பார்டர் ஏரியா இப்படி இருக்கேடா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கைஸ், எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரூம் எடுத்துறது நல்லது கைஸ். நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுன்னு இல்லை. ஆக்சுவலாக அங்கே வந்து ரூம்ஸ் வந்து அந்த ஊரில் அவ்வளோவா பெருசாலாம் நல்லா இல்லை. அதனால் என்ன கேட்டால் இங்கே ரூம் எடுக்கிறது பெஸ்ட்டு. இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது, சேஃப்டியாக. அதே போகிற ரூட்டு தான். இங்கேருந்து ஒரு 39 கிலோமீட்டர் காலைல அடின்னு அடிச்சுட்டு போயினே வந்துடலாம். ஸோ நம்ம பையன் வரட்டும், எப்படியா நிப்பாட்டுவோம். இவங்களை எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வரத்துக்கு. ரூம் ஃபைவ்ல வந்துட்டான் ஒரு வழியாக ஃபைனலி. தடி இங்கன்னா நெட்வொர்க்கும் நல்லா வருது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேணாமே. இருடா, ரூம் எவ்வளோன்னு கேட்கவே இல்லை இன்னும். ஹவு மச்? இது வருங்க பஸ், எவ்வளோ பெரிய மான் கொம்பு. சூப்பர். ரொம்ப கட்டணும்.
தூங்குறதுக்கு போதும், இது போதும். ஓகே ஓகே. ஹவு மச் ரேட்? மணி ஃப்ரீயா? மணி 1,20,000 டன். ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டெஸ்டினேஷன் இதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து நீ ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரீச் ஆகிருக்கோம். இங்கே தான் வந்து இப்போ நம்ம ரூம் எடுத்திருக்கோம். மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு, மாங்கோ அப்படின்ற அந்த பிளேஸ். ஸோ கைஸ், ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய இன்றைக்குடைய ரூமு. 1,20,000 கிப்பு. அதாவது நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 500 சம்திங், அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ 500 ருபீஸோ 600 ருபீஸோ சம்திங் சேஞ்சு. நல்ல ஒரு ஹோட்டல், வைஃபை ரோட்டரும் இங்கே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ கீழே போய்ட்டு காசு கொடுத்துட்டு என்னுடைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் என் செருப்பு மட்டும் எடுத்துகிட்டு வரணும். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நைட்டு தூங்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. இன்னொன்று வந்து நான் வந்து போயிட்டுருப்பேன் ஒரேடியாக. இங்கேருந்து அடின்னு அடிச்சிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 20-30 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போயிட்டுருப்பேன். பட் அவ்வளோ ஹரி பண்ணி போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொறுமையாக இருந்துட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹோட்டல். அண்ட் பைக்ஸ்லாம் வந்து பார்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு பேக் கூட தேவை இருக்காது. பட்டு இருந்தாலும் வந்து எடுத்துப்போம். ஸோ துணியை எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம செருப்பு மட்டும் எடுக்கணும். ஓகே, ஸ்வீட் டப்பா சென்னையில் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வச்சு இந்த ஸ்வீட் டப்பா அதையும் எடுத்துப்போம். ஏன்னா சாப்பிடுவோம் மேலே போய்ட்டு ஸ்வீட்டு. அதான் மொத்தத்தையும் தூக்கிட்டு அலையிறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நினச்சதை விட பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. டே வேறு லெவல் ஒரு அட்வென்ச்சர் கைஸ், யோசிச்சு பார்த்ததை விட. ஆனால் லாஸ்ட் ஒரு 30-40 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து விரட்டிட்டு வந்தேன். நான் வந்து ஒரு 20 நிமிஷம் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா சன்னியே வந்தான். அப்போ பார்த்தோம் நான் என்ன புயல் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ ஃபைனலி வி ஆர் ஹியர். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், லைக் டுடேஸ் வீடியோ. இப்போ உட்காந்து நான் ஃபைல்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மட்டையாக போகிறேன். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4வது கண்ட்ரியில் வந்து நம்ம வந்து என்டர் ஆகிடுவோம். ஸோ டாடா பாய். ஸோ சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறேன். இதை பாருங்கள், திஸ் இஸ் ஹவ் வி க்ளீன் ரைடிங் கியர்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ண வேலை இதை பாருங்கள், கழுவிட்டேன் ஃபுல்லாக, பேண்ட்டை ஃபுல்லாக. ஏன்னா கழுவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து கைட்டினே நான். ஓகே, டாடா பாய். அடுத்த வகையில் பார்க்கலாம்.